الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமதான் முபாரக் சங்கையான பிறை 18 தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு இறை இல்லத்தில் நிறைவு செலுத்தக்கூடிய நிர்பாக்கியத்தை வழங்கிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கை மிகுந்த ரமதானில் உள்ள எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமதானுடைய ஏனைய பகுதிகளும் நமக்கு ஈருலகுக்கும் பயன் தரக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவதோடு ரமதானை நமக்கு நாளை மறுமையின் சாதக பட்டியலில் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனினுடைய வேத வரிகளில் இன்று சூரத்துல் அஹ்ஸாப் நிறைவாகி இருக்கிறது. சூரத்து சபா நிறைவாகவே ஓதப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திர் அதுவும் பூர்ணமாக ஓதப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் பரிட்சியமான சூரத்து யாசீன் அதுவும் இன்று முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து சூரத்து சாஃபாத், இந்த சூறாவும் பரிபூர்ணமாகவே ஓதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இறைமறை குர்ஆனில் சரியாக இன்றோடு 23வது ஜுசுவினுடைய அரைவாசி நிறைவாகி இருக்கிறது. 22 ஜுசு, 23வது ஜுசுல பாதி முடிஞ்சிருக்கு. இறைமறை குர்ஆனினுடைய மீதமுள்ள பகுதிகளையும் நாம் இந்த தராவீஹுடைய தொழுகையிலேயே கேட்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஃபாத்திரினுடைய ஒரு ஆயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சூரத்து யாசீன் குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். கல்புல் குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைமறையினுடைய இருதயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை ஓதுகிற பொழுது உள்ளார்ந்த ஒரு அன்பும் பிணைப்பும் நமக்கு ஏற்படும். இக்ரஉ யாசீன அலா மௌதாக்கும், உங்களில் மரணமாக கூடியவர்களுக்கு, மரணித்தவர்களுக்கு, இரண்டையும் உட்பொதிந்த வார்த்தை அந்த செய்தி. மரணமாக கூடியவர்களுக்கு, மரணித்தவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள். அது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் சக்ராத்தை நெருங்கிக் கொண்டிருந்தால் அவர்களின் சக்ராத் லேசாக்கப்படும். கபரிலே வேதனைக்குரியவர்களாக இருந்தால் அது குறைக்கப்படும். அந்த பாக்கியம் எல்லாம் இதற்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் சூரத்து யாசீனை ஓதிக்கொள்ளுங்கள். அன்றைய நாளுக்கு அது போதுமாகும் என்ற ஒரு மொழியும் உண்டு. காலையில ஒரு தடவை ஓதிட்டா மாலை வரைக்குமான பாதுகாப்பு அரணாக அது அமைந்து விடுகிறது. எல்லாவித பரக்காத்துகளையும் நிறைவாகவே பொழிகிறது என்பதெல்லாம் சூரத்து யாசீனை குறித்து விரிவான விளக்கங்களாக பெருமானார் நமக்கு அதனுடைய சிறப்புகளை சொல்லித் தருவார்கள். அதனால் அதை நாம தினமும் போதக்கூடிய வளமையை வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம அவ்ரஸனல் கிதாப் அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாம சும்மா அவுரசனா, நாம வாரிசாக ஆக்கணுங்கிறான். அவன் அல்லாஹ் சொல்றான், நாம வாரிசாக ஆக்கணும். வாரிசுன்னு தெரியும் இல்லையா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வாரிசா வராங்கல்ல. சும்மா அவுரசனா, நாம் வாரிசாக ஆக்கினோம். அல் கிதாப, எதுக்குன்னு சொன்னா வேதத்திற்கு.
வேதத்திற்கு நாம் வாரிசாக ஆக்கினோம். அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்ம அடியார்கள்ல நாம தேர்ந்தெடுத்தமா இல்லையா, அவங்கள வேதத்திற்கு நாம வாரிசாக ஆக்கணும்னு சொல்றான். அப்ப அல்லாஹுடைய வேதத்திற்கு, அதாவது ரசூல்மார்கள்ங்கிறவங்க வேதத்தை கொண்டு வந்தவங்க, அல்லாஹுடைய சமூகத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள். இந்த வேதத்தின் வாரிசுகள்னு இங்க அல்லாஹ் சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல வாழுகிற காலத்தில் வேதத்தோடு ஒன்றி இருக்கக்கூடியவர்கள். இதுல அறிஞர்கள் ரெண்டு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒன்னாவது என்னன்னா, இறைமறையை இருதயத்தில் சுமக்கிறாங்க இல்லையா, ஹாஃபில்களா இருக்கிறாங்கல்ல அவங்க, இது நமது முயற்சியினால் உள்ளதல்ல. இது ஹாஃபில்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைமறையை இருதயத்தில் சுமந்த ஹாஃபில்களும் உள்வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நமது திறமையினால் நமது இருதயத்தில் அது அகப்படவில்லை, மாறாக அவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான், அது அவனுடைய ஃபضலால் கொடுத்திருக்கிறான். அதனால தான் நாமே பாதுகாப்போம்னு சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன்னு சொல்லுவான். நாம தான் இறக்கணும், நாமே பாதுகாப்போம்னு சொல்லுவான். பாதுகாக்கிறது அவன் தான். அதனால தான் எவ்வளவு பெரிய ஹாஃபிலாக இருந்தாலும் சரி, லேசான சூறால திடீர்னு குழப்பம் வந்துடும், அவங்களுக்கு மறதி வந்துடும், ஏதாவது தப்பு வந்துடும். பெருசா ஓதிட்டு வந்துட்டு இருப்பாங்க, குலுல்லாஹதுல போய் நிற்கும். அது சின்ன பிள்ளை ஈஸியா ஓதிட்டு போயிடுவான். குலுல்லாஹது ஓதுன்னா அவன் ஈஸியா குலுல்லாஹது அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் குஃபுவன் அஹத் முடிச்சார். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக்னுவா. ஹாஃபில் அங்கே இருந்து ஓதிட்டு வந்திருப்பார், 30 ஜுஸு ஓதிட்டு வந்திருப்பார், தப்பே இல்லாம ஓதிட்டு வந்திருப்பார். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரிம்பார். அடுத்து வராது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம காட்டுறதுக்காக கொஞ்சம் அப்படி லேசா ஒரு பிரேக்க போடுவோம், நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நாம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்றோம் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இறைமறையை சுமக்கக்கூடியது ஒன்று, இன்னொன்று இறைமறையை தன்னிடத்தில் அமலாக வெளிப்படுத்தக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஆயிஷா நாயிட்ட கேட்கும் போது ஆயிஷா நாயகி சொன்னாங்கல்ல, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன்னு சொன்னாங்க இல்லையா, பெருமானாரினுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு கேட்கக்குள்ள, இறைமறையை பார்த்திருக்கிறீங்கல்ல, அதை வாசிச்சிருக்கிறீங்கல்ல, அதை ஓதி இருக்கிறீங்கல்ல, அதை விளங்கி இருக்கிறீங்கல்ல, இறைமறை குர்ஆனினுடைய இளையோட்டத்தினுடைய செயல் வடிவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நீங்க ஒரு ஆயத்தை படிச்சுட்டே வாரியோ, அழகான இறை கட்டளை வருது, அப்படியே பெருமானாரின் பக்கம் திரும்பினா அந்த கட்டளை அங்க செயல்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே வாரீங்க, இன்னதெல்லாம் தடைன்னு வருது, அப்படியே பெருமானாரின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புறியோ, அதன் பக்கம் நெருங்காமலே அவங்க இருப்பாங்க. ஒலா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது நெருங்காதீங்க வந்துச்சு. அதுக்கு அடுத்த ஆயத்து வருது, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அப்படியே திரும்பி பார்த்தா பெருமானாருக்கும் அதுக்கும் மகா பெரிய பாரதூரமான தூரம் இருக்கும். எவைகள் எல்லாம் தடைகளோ அவைகள் எல்லாம் விலகி நிற்பாங்க. இன்னும் அப்படியே ஓதிக்கிட்டே வரோம், ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அப்படின்னு. இரவுல தஹஜ்ஜத் தொழுவத நஃபீலாக உங்களுக்கு ஆக்கி இருக்கிறோம். ரசூல் பக்கம் திரும்பினா இரவு நின்று வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆயத்தின் எந்த ஒன்று கூட இது சராசரி நபர்களுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. என் பெருமானாரை பொருத்தி பார்த்தால் இறைமறை குர்ஆனினுடைய செயல் வடிவமாக பெருமானார் தான் முன்னே வந்து நிற்பார்கள். நீங்க குர்ஆன் முழுசும் பொருளோட படிங்க, குர்ஆன் முழுதும் விளக்கமா பாருங்க, குர்ஆன் முழுசும் அதுல விரிவுரைகளை பாருங்க. எந்த ஒன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் இது ஒண்ணு மிஸ் ஆகிருக்குங்க என் பெருமானார்ட்ட யாராவது சொல்ல முடியுமான்னா முடியாது, எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இது. அதான் ரசூலுல்லாஹ்வை பத்தி ஆயிஷா நாயகி சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அப்ப குர்ஆன் தாப்பா குணம், பெருமானாருடைய குணமே அதான் பான்னாங்க. அப்ப அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தெளிந்தெடுக்கப்பட்ட நபராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மை நபராக வந்து நிற்பார்கள். அப்படியே வந்து இந்த செயல் வடிவத்தை கொடுக்கறதுக்கும் நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சொல்றோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள்ல 3 வகையராக்களாக பிரிக்கிறான். அதுல ஒரு வகைராக்கள் யாருன்னா, லாலிமுன் லி நஃப்ஸிஹி, இறைமறையை ஏத்துக்கிட்டாங்க உள்ள, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நாமெல்லாம் ஏத்துக்கலையா, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி சொல்லிட்டு அப்புறம் வ குதுபிஹி வேதத்தை ஒத்துக்கிட்டோம்ல.
அந்த வேதத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு இறைமறை குர்ஆனை நமது வேதமாக நாம் ஏத்துக்கிட்டோமா இல்லையா? தௌராத்து வேதம்னு ஒத்துக்கிட்டோம், ஜபூர வேதம்னு ஒத்துக்கிட்டோம், இஞ்சில வேதம்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா நம்ம வேதம்னு ஒத்துக்கிட்டோமா? நம்ம வேதமா? அது நமக்குள்ள வேதமா? இல்ல. தௌராத் யாருக்குள்ள வேதம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுக்குள்ள வேதம். இஞ்சில் யாருக்குள்ள வேதம்? ஈசா அலை. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள, அவங்களோட சமூகத்துக்குள்ள வேதம். ஃபுர்கான் குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய வேதம். எந்த உம்மத்துக்கானது குர்ஆன்? நம்ம உம்மத்து, நமக்கானது. முஹம்மது உம்மத்து யாரு? நாம தானே. அப்ப தௌராத்து நமக்குள்ள சட்டமா? ஜபூர் இஞ்சில் நமக்கு இல்ல. அப்ப அது வேதம்னு ஏத்துக்கிட்டோம். ஆனா இறைமறை குர்ஆனை நமக்கான வேதம் என்று நாம் ஒத்துக்கிட்டோம்ல. யாருக்காவது இதுல மாற்று கருத்து இருக்கா? கொஞ்சமாவது இல்ல இல்ல அப்படின்னு ஏதாச்சும் லேசா, இல்ல அரைவாசி முக்காவாசி அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லல்ல. அல்லாஹ் தான் சொல்றான், எப்பா ஏத்துக்கிட்டோம். அதுல ஒரு வகைராக்களை பாருங்க, லாலிமுல் லி நஃப்ஸிஹி, ஏத்துக்கிட்டு கொஞ்சம் ஏட்டிக்கு புட்டியா நடந்துக்குவான். அக்மி ஸலாத்த, தொழுகை நிலை நாட்டுன்னு சொல்லுவான். நான் ஏன் வேதம் தான், அதை சரியா தொழுகணும்னு சொல்லுவான். அது ஏன் வேதம் தான் சொல்லுது. தரஃப இந்நஹாரி சுலஃபம் மினல் லைல்னு இரவு பகல் எல்லாம் சேர்த்து சொல்லுவான். ஏன் வேதம் தான் சொல்லுதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்குள்ள வேதம் தான், எனக்கு இடுற கட்டளை தான். ஆத்தூகும் மிம்மால் இல்லாஹில்லதி ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததுல இருந்து சரியா கொடுத்துருன்னு சொல்லுவான். ஏன் வேதம் தான் சொல்லுது. ஜக்காத்தை சரியா வழங்க சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஏன் வேதம் தான் சொல்லுது. அல்லாஹ் இனபந்துக்களை சேர்ந்து வாழுன்னு சொல்றான். ஏன் வேதம் தான் சொல்லுது. வேற எந்த வேதமும் சொல்லல. நான் எந்த வேதத்தை ஏத்துக்கிட்டனோ, பெற்றோரோட உபகாரமா நடந்துக்கோன்னு ஏன் வேதம் தான் சொல்லுது. வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல், எப்பா குர்பாக்களான உணவந்துக்கள் மிஸ்கீன்களுக்கு நீ வழங்குன்னு சொல்லி ஏன் வேதம் தான் சொல்லுது. எல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் கட்டளையை உள்வாங்கி செயல்படுறேன்னா, நான் வேதம் ஏன் வேதம் ஒத்துக்கிட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் ஒத்துக்கிட்டேன். எனக்கானதுன்னு நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த கட்டளையை நான் செயல் வடிவம் படுத்துறேன்னா அப்படின்னா குறை இருக்கா இல்லையா? குறை இருக்குல்ல. கொஞ்சம் அப்படி இப்படி லேசு மாசா போயிடுதா இல்லையா? சரியா இல்லாம நடக்குதா இல்லையா? இது நாம ஏத்துக்கணுமா இல்லையா? அவன் அதைத்தான் சொல்றான். அப்படி ஏத்துக்கிட்ட நபர்கள்ல ஒரு ஆள், ஒரு கூட்டம் என்னன்னா லாலிமுன் லி நஃப்ஸிஹிங்கறான். இங்கதான் கவனிக்கணும். தன்னுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். இது நமக்கு நஷ்டம் தானே. நான் சரியா தொழலன்னா யாருக்கு நஷ்டம்? நாம ஜக்காத்தை சரியா கொடுக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? நாம இனபந்த பேணி நடக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? அதான் வாலிமுல் லி நஃப்ஸிஹிங்கறான். தன் ஆத்மாக்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள் ஒரு வகையராக்கள்ங்கிறான். மின்ஹும் முக்தஸிதுன், இன்னும் அடுத்த கூட்டம். அடுத்தது யாருன்னா, அல்லாஹ் தொலை சொல்றான் ஃபர்து, கரெக்டா தொழுதுருவாங்க. அவன் இனபந்த சேர்ந்து வாழ சொல்றான், ஓகே அதோட இணக்கமா நடந்துக்குவாங்க. எல்லாம் சரியா. ஜக்காத்தை கொடுக்க சொல்றான், 2.5% கரெக்டா கொடுத்துருவாங்க. எல்லாம் பக்காவா நடந்துரும். இவன் முக்தஸிது, அந்த லிஸ்ட்ல உள்ள ஆட்கள். அடுத்த ஆட்கள் வர்றாங்க. ஓ மின்ஹும் சாபிக்கும் பில் கைராத், அவங்க யாருன்னா நலவுகள்ல போட்டி போடுற ஆட்களா இருப்பாங்க. சுபுக தொலை சொன்னா முன்னாடி சுன்னத்து தொழுறது மாத்திரம் இல்ல, தஹஜ்ஜத்தே தொழ ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடி சுபுகுக்கு அப்புறம் சுன்னத்து தான் இல்லையே, கிளம்பி போயிருவோமேன்னு போக மாட்டாங்க. என் பெருமானார் சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் உட்கார்ந்து அந்த இஷ்ராக்க வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் 2 ரக்காத்து தொழுதா அங்க ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைச்சிரும் சொன்னாங்கல்ல. போக மாட்டாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க. இறைமறை குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க, பொருள் உணர்ந்து ஓதுவாங்க. ஜக்காத்தை கொடுக்க சொன்னா 2.5% தான் இல்ல. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாட்ட கேட்டாக எவ்வளவு கொடுக்கணும் ஜக்காத் அப்படின்னாங்க. 2.5%. அவ ஷேக் ஷைபானு ராயி ரஹிமஹுல்லா அவ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சட்டத்தை சொல்லியாச்சான்னு கேட்டாங்க. ஆமா சொன்ன. என்ன சொன்னீங்க? 2.5% கொடுக்க சொன்னா அப்படின்னாங்க.
ஏதாச்சும் நான் தப்பா சொல்லிட்டேன். இல்ல உங்ககிட்ட சரிதான். நாங்க உங்ககிட்ட சரின்னா அப்ப உங்ககிட்ட என்னன்னு கேட்டாங்க. அவ உஸ்தாதிட்ட உங்ககிட்ட என்னன்னு கேட்டாங்க. அவ சொன்னாக, தந்ததே அவன் பாதையில கொடுக்கறதுக்கு அளவா அப்படின்னாக. அவன் சொன்னதை அட்லீஸ்ட் ஏதாவது பார்த்து செய்யுங்கப்பான்னு சொல்லி அவன் யாரு கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொன்னா, நாமெல்லாம் கேட்ட அள்ளி கொடுத்துட வேண்டியதுதான், மொத்தமா கொடுத்துட வேண்டியதுதான். ஜக்காத்துங்கிறது என்ன, கொஞ்சம் எல்லாத்தையுமே வழங்கிடணும்னா 2.5% என்ன 2.5% முடிஞ்சதோட அடுத்து யாராச்சும் இப்ப நம்ம கிட்ட கேட்டா சரியா 2.5% கொடுக்குற ஆளுன்னு வைங்க, அவட்ட ஒரு ஏழை கேட்கிறாங்க, ஸ்ரீதேவி ஜக்காத் எதா இருந்தா தாங்க ஸ்ரீதேவின்னு கேட்டா முடிஞ்சிட்டுன்றோம். 2.5% முடிஞ்சதோட என்ன சொல்லுவோம்? ஆனா நம்ம சொல்ற வார்த்தையில உண்மைதான், முடிஞ்சிருச்சு. 2.5% ஒதுக்கணும், அதை கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா அந்த ஸ்ரீதேவிகள் மாதிரி ஆள்கள்ட்ட போய் பாவா ஏதாவது தாங்க பாவா அப்படின்னா 2.5% முடிஞ்சிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிற ஹசான காலியாகிற வரைக்கும் கொடுத்துருவாங்க. அவன் தாரா நான் தாரேன்றுவாங்க. அங்கிருந்து வருது, நான் என்ன இடையில தடை செய்யறதும்பாங்க. வழங்குதா? அப்படிப்பட்ட ஆள்கள் அவங்க. சாபிக்கும் பில் ஹைராத்ங்கிற ஆளு, அவங்க கிட்ட அளவுலாம் கிடையாது. சில விஷயங்கள் நாம ஒரு ஹத்து நாம வச்சிருக்கிறோம். பெருமக்கள் சொல்லுவாங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும், இதானே அக்கீகா கொடுக்கணும்ல, ஒரு ஆடு 2 ஆடு கொடுக்கணும் ஆம்பளை புள்ள பிறந்தா. பொம்பளை புள்ள பிறந்தா ஒரு ஆடு, இது அட்லீஸ்ட் தான் ஒரு ஆடும்பாங்க. ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் சீதேவிகள் அதுல ஒரு ஆள் சொன்னாங்க, நான் என் ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு தான் கொடுத்தேன், பொம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு தான் கொடுத்தேன்டா. இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு 1 ஆடுன்னு 2 ஆடுன்னு சொல்லிட்டு பொம்பளை 1 ஆடுன்னு சொன்னது சரி. அந்த புள்ள பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் செலவு இருக்கும், பார்த்து அவளுக்கு சிரமத்தை கொடுத்துடக்கூடாது, 1 ஆடு கொடுங்கன்னு சொன்னது அது சாதாரண. இதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வேறுபடுத்தியா வச்சிருக்கிறான் இல்லையே. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் அல்லாஹ் ஹிபத்துங்கிற ஒரே குறிக்கோள்ல தானே சொல்றான். யஹபுல் இமையஷாவு இனாசா வ யஹபுல் இமையஷாவு துகூரான் தான் அல்லாஹ் சொல்றான். அவன் நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக பெண் பிள்ளையை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக ஆண் பிள்ளையை கொடுக்கிறான்னு இந்த இடத்துல இந்த வார்த்தை வரிகள்ல கூட அல்லாஹ் வேறுபாடையே காட்டலையே. இத அன்பளிப்புன்னு அதை வேற ஒண்ணு வார்த்தையை போட்டு அப்படி சொல்லலையே. அவன் சொன்ன வார்த்தை ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தானே சொல்றான். ரசூலுல்லாஹ் நிலைமை கருதி சட்டத்தை சொன்னாங்க. ஆனா அது அட்லீஸ்ட்ங்கிறது தான், குறைந்தபட்சம் கொடுங்கம்மா அவ்வளவுதான். 2 தான் கொடுக்கணுமான்னா இல்ல, என் புள்ள ஆம்பளை புள்ள என்ற வசதி வாய்ப்பு இருக்கு, அகீகா கொடுத்தா யாருக்கு கொடுக்க போறோம்? ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறோம். நீ 5-10 ஆடு வேணாலும் அறுத்து கொடு. 2ங்கிறது அட்லீஸ்ட்பா. 2 தானே 1 தானேன்னு சில பேர் கேட்பாங்க, அது அட்லீஸ்ட். ஆனா அவ சொன்னாங்க, எனக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கு நான் 2 தான் கொடுத்தேன், எனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு 2 தான் கொடுத்தேன். ஏன்னா 2ம் இரு கண்மணிகளா தான் எனக்கு இருக்குன்னாங்க. அப்படி இதாவுடைய விஷயத்துல எடுத்துக்கிட்டா, பொம்பளை வெளியே பாருங்களேன், மாப்பிள்ளை மோத்தாப்ப இருக்கிற இதா இருக்க வேண்டிய புள்ள இப்படியா வெளியே போறதுன்னா, அது கொஞ்சம் காத்திருப்பு காலத்துக்காக வேண்டிதான். பொம்பளை எல்லா நாளும் இதாலதான் இருக்கணும், எல்லா நாளும் இதாலதான் இருக்கணும், சித்தால இருக்கிற மாதிரி. எனக்கு அதுவே மாறி போச்சு போங்க. எல்லா நாளும் இதாலதான் இருக்கணும். இதான்னா என்ன? காத்திருப்பு காலம்னா திருமணம் முடிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இதாங்கிற அந்த அளவு. இத்தனை அளவு, அவ்வளவுதான். அந்த அளவு எதுக்கு? இன்னும் ஒரு மறுமணம் செய்வதற்கு இவ்வளவு காலம் காத்திருக்கு, அதான் அளவே தவிர அலங்கரிக்க கூடாது அப்படிங்கிறதோ, மனம் பூசி வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதோ, இந்த மாதிரி அந்நியவர்களுக்கு முன்னால காட்சி தர்றதுங்கிறதோ, இது இதால மட்டும்தான். இதா இல்லைன்னா காட்டலாமா? மனம் பூசி வெளியே போலாமா? அலங்கரிச்சுக்கிட்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால நிக்கலாமா? அது எப்பவும் அதே தானே சட்டம், சில சட்டங்கள். அப்ப இந்த சாபிக்கும் பில் ஹைராத்துல இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாள், அந்த மாதிரி ஸ்ரீதேவிகள். ஹப்சா ரஹிமஹுல்லா, யாரு ஸ்ரீதேவி? இவனு சீன் ரஹிமஹுல்லாவுடைய மகளார். அந்த ஸ்ரீதேவிட்ட போய் கேட்டாக, என்னம்மா வயசான ஆளு நீங்க, உங்களுக்கு தளர்வா ஆயத்தே வந்திருக்குத, யாருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கான சூழல்களை கடந்து போச்சோ, வயசாகி போச்சு, அவங்களுக்கு அதை பத்தி எந்த தேடலும் இருக்காது, தேவையும் இருக்காது, அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் ஆடைகளில் தளர்வு ஏற்படுத்தி கொண்டால் குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்றான்.
அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான். இவர் ரொம்ப மூடி முடிஞ்சு ஒரு பச்சை ஒரு வாலிப ஜவான் புள்ள எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி வயசான ஹப்சா அம்மா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மூடி முறைச்சு அப்படியே இது பண்ணி இப்படியே பார்த்து வந்த சஹாபிகள் தோழர்கள் அப்படியே வந்து பார்த்துருக்கிறாங்க, பாக்குறாங்க. அவர் தாபிகள் கிட்ட பாக்குறா, அப்படியே பார்த்தா என்ன இப்படி மூடி மறைச்சு நிக்கிறியோ அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாங்க, ஏன் அப்படின்னா, இல்ல அல்லாஹ் உங்க விஷயத்துல கொஞ்சம் தளர்வுகள் இருந்தாலும் குற்றம் இல்லைன்னு தானே சொல்றான் அப்படின்ன உடனே ஆயத்து முடிஞ்சு வச்சான்னு கேட்டாங்க. இருக்கு, ஓதுங்க ஃபுல்லான்னாங்க. ஓதுனா அதற்கு பின்னால வரக்கூடிய வசனம் நீங்க மறைத்து கொண்டால் நல்லது அப்படின்னு வருது. இருக்குல்ல, அது சலுகை, இது அப்படி கிடையாது, தக்குவா அப்படின்னாக. அப்ப 3 வகையராக்கெல்லாம் அல்லாஹ் பிரிக்கிறான். 1வது வகையரா யாரு? இருக்கிறதுலயே குறை வைக்கிறாள், 1வது வகையரா. 2வது ஆள் யாரு? இருக்கிறத சரியா செய்யறாள். 3வது வகையராக்கள் யாரு? இருக்கிறதெல்லாம் விட மேல் மிச்சமா போறாள். கதவு திறந்து வச்சாலும் பள்ளிக்குள்ள வராத கேஸ் ஒண்ணு, கதவு திறந்த உடனே பாங்கு சொல்லி இகாமத்து சொல்ற நேரத்துல உள்ள வந்து போடுற ஆளு, கதவே திறக்கிறதுக்கு முன்னால வாசல்ல வந்து காத்து நிக்கிற ஆளு மாதிரி. அப்படி தேடல்கள் நலவுகளில் அப்படி. இதுல நாம அந்த 3 அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த 3 நம்ம வேதத்தை நம்பின ஆளுதான். இதுல நாம் யாராக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். சரியா? இதுல நாம யாராக இருந்தா நல்லதுன்னு நம்ம புரிந்து நடந்து கொண்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல குறைந்தபட்சம் முக்குத்தசீதிலாவது இருக்கணும், லாலிமுல்லி நஃப்ஸிஹில் இருக்கக்கூடாது, குறை வைத்தவர்களாக இருக்கக்கூடாது, சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாவது இருக்கணும். அதை கடந்து அடுத்த படித்தரத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இன்னும் அதிகமாக செய்து நாம் முதல் தரமுடையவர்களாக, அஸ்ஸாபிகூன்னா ரொம்ப முந்திய ஆட்கள், போட்டி போட்டு வந்த ஆட்கள், அந்த நபர்கள் ஆயிட்டோம்னா அது பெரிய விஷயம். அது நாதாக்கள் ஒளிமார்கள் சொல்றோம்ல, அந்த மேன்மக்கள் எல்லாம் அந்த தரத்துல இருப்பாங்க. சராசரி நபர்கள் அதுக்கு அடுத்த தரத்துல, கொஞ்சம் பாவத்துல உள்ளவங்க அது 3வது தரத்துல இருப்பாங்க. நாம 3rd கேட்டகரியில போகாம 2nd கேட்டகரியிலாவது கொஞ்சமாவது இருக்கணும். 1st கேட்டகரி அமைஞ்சிட்டுனா ரொம்ப பெரிய சந்தோஷமா போயிடும். அல்லாஹு தஆலா அந்த முதல் தரத்தில் நம்மை எல்லாம் அகப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. நல்ல அமல்களின் மீது நமக்கு லத்தத்தையும் இன்பத்தையும் அந்த ஷௌக்கையும் இஷ்கையும் அல்லாஹ் தருவானாக. அவனை வணங்கி வழிபடுவதில் ஆனந்த ரகசியத்தை, ஆனந்தத்தை அல்லாஹ் நமக்கு ஊட்டுவானாக. நாளை மறுமையில் அந்த முதன்மையாளர்கள் எந்த படித்தரத்தில் இருப்பார்களோ அந்த படித்தரத்தின் தகுதியாளர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், மனைவி, மக்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், மாணவர்கள், நட்பின் வட்டத்தினர்கள், சூழ்ந்தோர்கள், சார்ந்தோர்கள் அனைவர்களையும் அகப்படுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.